ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைஸ்லேருந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஒரு டைஸோட 4 பொசிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, ப்ளூக்கு ஆப்போசிட்டில் என்ன கலர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கெலாம் நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். 1 2 3 4. இதை வந்து நம்ம ஒரு 3 மெத்தடில் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து ப்ளூக்கு ஆப்போசிட்டில் என்ன கேட்டிருக்காங்க. இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன கலர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. க்ரீனு, ரெட்டு, ஆரஞ்சு, பர்பிள், எல்லோ. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த பொசிஷன் வந்து பாருங்கள். ப்ளூ இருக்கா? ப்ளூவில் இந்த டைஸில் வந்து என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது? க்ரீன் இருக்குது, ரெட் இருக்கா? அப்போ க்ரீன் ரெட் வந்து இங்கே வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளூ இருக்கா? ப்ளூக்கு வந்து இந்த டைஸில் வந்து என்ன இருக்குது? ரெட்டு, ஆரஞ்சுன்னு இருக்கா? ஆல்ரெடி வந்து ரெட்டு கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ ஆரஞ்சு மட்டும் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், பர்பிள், க்ரீன் இருக்குது. பர்பிள் அடிங்க. க்ரீன் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம செக் பண்ண வேணாம், ஏன்னா வந்து இங்கே ப்ளூவே இல்லை. ப்ளூ கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? அப்போது ப்ளூக்கு ஆப்போசிட் வந்து என்ன? எல்லோ கலர். இப்போ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த 3 அப்புறம் இந்த 4 இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. 3 4 இந்த 2 டைஸையும் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து இது எப்படி பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து ப்ளூ இருக்குது, பர்பிள் இருக்குது, க்ரீன் இருக்கா அந்த டைஸில்? அடுத்தது இங்கே பர்பிள், எல்லோ, க்ரீன் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து பர்பிள், அதுக்கப்புறம் க்ரீனு, இங்கேயும் பர்பிள், க்ரீன் சேமாக இருக்கா? ரெண்டு பொசிஷன்லேயுமே பர்பிளும் க்ரீனும் சேமாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா ப்ளூக்கு இது ஆப்போசிட்டு, எல்லோவுக்கு ப்ளூ ஆப்போசிட். ஓகேவா? இப்போ இது ஒரு மெத்தட். அப்போ வந்து இதுலேருந்து ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ரெண்டு இதுவுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறத அப்படியே எடுத்துக்கணும். அப்போ ப்ளூக்கு வந்து எது அப்படின்னா எல்லோ தான். இப்போ இது வந்து செகண்ட் மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தோம். அந்த மெத்தட் இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த 2 and 3 இது ரெண்டுத்தையும் வந்து எடுத்துக்கலாம். இதையும் வந்து நம்ம எடுத்து செக் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோவில் சொன்னேன், சேமாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும். இங்கே வந்து ப்ளூ கலர் வந்து சேமாக இருக்குது இந்த ரெண்டு இதுலேயும். ஓகேவா? இதை வந்து நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? சேமாக இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ப்ளூ, ஆரஞ்சு வரணும், நெக்ஸ்ட்டு ரெட்டு வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் ப்ளூலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது க்ரீன் வரும், அடுத்தது பர்பிள் வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா பர்பிள், இதுக்கு இது ஆப்போசிட் அந்த மாதிரி. அப்போது இங்கே ஏதோ ஒரு கலர் வந்து மிஸ் ஆகுதா? என்ன கலர் மிஸ் ஆகுது? எல்லா கலரும் வந்துச்சு, எல்லோ மட்டும் வரல. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ பிக்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன வரும்? எல்லோ தான் வரும். ஸோ இப்படி தான் வந்து சால்வ் பண்ணணும். ஏதாச்சும் டவுட்னா சொல்லுங்கள். தேங்க்யூ.